இப்போ ஸ்க்ரீனில் சில வருடங்கள் தெரியும். நீங்கள் இந்த வருடங்களில் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய ராசி துலாம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வருடங்களுடைய கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முரண்பாடாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு மாதிரி சலிப்பாகவும் வெறுப்பாகவும் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஜானியர்னா முளசு இருக்குது அப்படிங்கிறத இவங்களுடைய வாழ்க்கை நிலையே. என்ன பண்ணினாலும் நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கே அப்படின்னு இவங்களே நெந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த வருடங்களில் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன தான் அனுசரணையாக இருந்தாலும் அதுவும் இவங்களுக்கு பிரச்சனை தான். இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கம் போனாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தட்டு தட்டி அமுச்சு விட்டுடும். இயற்கையாகவே இவங்ககிட்ட ஒரு விதமான கற்பனை சக்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே எதையாவது ஒன்று உட்காந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் பை டிஃபால்ட்டாகவே இவங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஆட்களாகவும் இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே லைஃப்பில் இவங்க தனிமைப்படுத்தவும் செய்கிறாங்க, அல்லது தனிமையை நோக்கி இவங்க நகரவும் செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் எதையும் விட்டு கொடுக்காத தன்னம்பிக்கை தைரியம் உடையவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான தனிமைகள், இந்த மாதிரியான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களை பயமுறுத்துறது கிடையாது. மாறா ஒவ்வொரு தடையும் வாழ்க்கை இவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அதிலேருந்து மீண்டு இதிலிருந்தும் நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுட்டு டெவலப் ஆகிட மாட்டோமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணத்தான் பார்ப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சோர்ந்து போகிறது அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இது மட்டும்தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே இவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த திருப்திகரமான அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை நிலை, அந்த மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது சவாலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.